பண்ணும்போது பண்ணுறானா, அரோராவை வின்னர் ஆக்கும்போது பண்ணுறானான்றது தெரியல. கண்டிப்பாக அரோரா கிட்ட எதையாச்சும் வழிவான் கொஞ்சுவான் அப்படின்னு சொல்லும்போது அவன் நெளிவா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுக்கு அரோரா இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? தைரியமாக பேசுங்க. இந்த இடத்துக்கெல்லாம் வரத்துக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு வாங்கினவங்களே வந்துட்டு அப்படின்ற மாதிரி எதையாச்சும் நக்கல் ஆரம்பிச்சான்னா அவனுக்கெல்லாம் இருக்கிற மரியாதை கெட்டு போயிடும். ரைட்டா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்படி எதுவும் அவன் பண்ண மாட்டான்ற கேரண்டியுமே வாங்கிட்டு அந்த பாரு பொண்ணு உள்ளே வரணும் அப்படிங்கிறது தான். அப்போ உடனே கேமராவை ஃபோக்கஸை தூக்கி பாரு மேலே காட்டுவீங்க. இவனை இவளை கொஞ்சறதும் அந்த டைமில் கேமரா ஃபோக்கஸை தூக்கி பாருவை காட்டுறதும் பாரு ரியாக்ஷனை காட்டுறதும் அதை கேப்சர் பண்ணுறதுன்ற மாதிரி அதுக்கு டிஆர்பிக்கு நீங்கள் கொண்டு வரீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு அவமானமும் அவளுக்கு நடக்கக்கூடாது. எந்த ஒரு டிஸ்ரெஸ்பெக்டும் அவளுக்கு நடக்கக்கூடாது. எந்த ஒரு கன்சிடரேஷனும் இல்லாமல் அவளை வெளில அனுப்புகிற நீங்கள் அந்த ஒரு மாஸ் கன்சிடரேஷன் அவளுக்கு கொடுக்கணும். மாஸ் ஒரு வெல்கமை கொடுக்கணும். அவள் வெளில போகும்போது அவளுக்கான ஒரு சென்ட் ஆஃப் கூட பண்ணாத இந்த கூட்டம் இப்போ இன்னைக்கு அவள் வரணும்னு நின்றுக்கிட்டு இருக்கானுங்கல்ல, லிட்டரலாக கெஞ்சிக்கிட்டு இருக்கானுங்கல்ல, இதுதான் அவளுக்கான வெற்றியாக நான் பார்க்குறேன். அப்படின்னும் போது இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ பிக் பாஸ் எப்பயுமே அந்த எமோஷனல் டே அந்த லைவெல்லாம் இப்போ முடிஞ்சிட்ருக்கோம். இப்போ நாளைக்கு ஃபினாலே மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரோட பேருமே ஒன்ஸ் சொல்லுவார். அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட்ஸ் அங்கே நடக்கும் அப்படின்னும் போது பிக் பாஸ் வாய்ஸ் மேலே எனக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கும். ஆனால் இந்த சீசனில் இல்லை, அதை நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். அது ஜஸ்ட் ஒரு ஆம்பளை வாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும், அவ்வளோதான். அப்போ அந்த ஆம்பளை வாய்ஸ் எல்லார் பேரையும் சொல்கிறதுல அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட் இருக்கும்னா நேற்று எல்லார் பேரையும் சொல்லிட்டு திவாகரோட ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்போ திவாகர் கேட்குறாரு பாரு பேரை சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ சும்மா மெதுவாக சொல்லியிருக்காரு போல. அதை கேட்டோன்னே பிக் பாஸ் திருப்பி பாரு அண்ட் கமருதீன்னு சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. அப்போ பாரு அண்ட் கமருதீன்னு சொன்னோடனே வினோத்லேருந்து எல்லாரும் எழுந்து நின்று இருக்காங்க, கிளாப் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேரை சொன்னாலே அதிருது இல்லை, சும்மா அதிருது இல்லை பேரை சொன்னாலே. அந்த இடத்துல அவள் இல்லை, ஆனால் அவள் பேரை சொன்னால் எழுந்து நிற்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு எழுந்து நிற்குது, ஆட்டோமேட்டிக்காக கைத்தட்ட வைக்குது, எல்லாருமே அந்த ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் போது அப்போது உங்கள் மனசில் நீங்கள் அவளை ஒத்துக்கலனாலும் உங்கள் புத்தியில் அது ஆட்டோமேட்டிக்காக போய் நடந்திருக்குல்ல. உங்கள் புத்திக்குள்ளே நம்மளை விட அவள் தான் பெஸ்ட் கண்டஸ்டன்ட், அவள் தான் டிசர்விங் கண்டஸ்டன்ட். இந்த இடத்துக்கு அவள் தான் டிசர்விங். அவள் போட்ட பிச்சையில் தான் நம்ம இங்கெல்லாம் இருக்கோம். நம்மளை வச்சு அதுவும் அவளை வச்சு தான் டிஆர்பி ஃபுல்லாக ஷோ எடுத்திருக்காங்கன்னு உள்ளே இருக்க 4 மிக்ஸ்டருக்கு தெரியாது. வெளில போயிட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்குலாம் தெரியும். அதனால தான் எவனுமே உள்ளே இருக்க 4 பேர் சப்போர்ட் பண்ணலை. வெளில போய் பாருங்கடா, உங்களை கழுவி ஊற்றுறாங்கடா, நீங்களாம் டைட்டில் வினருக்கு லாய்க்கே இல்லைடா, சேனல் என்னவோ உருட்டு தள்ளி கொண்டு வந்திருக்காங்கடா, அதனால் நீங்கள்லாம் பெருசாக அந்தளவுக்கு சீன் போடுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். கனி உட்பட, ரம்யா உட்பட, பிரவீன். அந்த பிரவீன்லாம் கேம்னு சொல்லி மனசாட்சி தொலைச்சிட்டிங்கடான்னு சொன்ன இடம்லாம் அதுதான் அப்படின்னும் போது அவனுங்க டைரக்டாக அட்டாக் பண்ணலனாலும் இல்லை பாரு வேணா தான் டைரக்டாக அட்டாக் பண்ண அதுக்கு வாங்கியும் கட்டிக்கிட்டா அதை பற்றி அவளை கவலையும் படலை. அவளுக்கும் நான் சூப்பர் தான் சொல்லுவேன். அப்போது இந்த இடத்துல அப்படி எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்கு எல்லாருக்கும் அந்த உண்மை புரிஞ்சிருக்குன்னா வெளில போன அப்புறம் தான் இந்த 4 மிக்சர் கண்டஸ்டன்ட்டுக்கு அந்த உண்மை புரியும்னா அந்த இடத்துல அவனுக்கு ஒன்று கோவம் வரும், ஒன்று கில்ட் வரும், இல்லை கோவம் வரும். ஒன்று இப்போ நம்ம டாப் 5 டாப் 4க்குள்ளே வந்தாலும் ஃபினாலேக்கு வந்தாலும் வின்னரே ஆனாலும் நம்மளால் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஃபீல் பண்ண முடியல. இவ தானே சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஆட்சி செஞ்சிருக்கா, இந்த சீசன் ஃபுல்லாக ஆட்சி செஞ்சிருக்கா, மக்கள் இவளை தானே கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு ஒன்று கோவம் வரும். அரோரா மாதிரி ஆளுங்களுக்கு, திவ்யா மாதிரி ஆளுங்களுக்கு, சபரி மாதிரி ஆளுங்களுக்கு. விக்ரம் கொஞ்சம் கோழை தான், மேபி அந்த கோழைனால அவனுக்கு பயம் இருக்கலாம், ஓகேவா? அப்படி இருக்கும்போது திவ்யாவும் பயந்தாங்கொழி கோழை தான். ஆனால் திமிர் அப்படின்ற இடத்துல சபரியும் அரோராவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி எல்லாரும் எழுந்து நின்ன இடத்துலையுமே அரோராவும் திவ்யாவும் எழுந்து நிற்கல. அமித் எழுந்துக்கலாமா வேணாமா அந்த டைலமோலே இருந்தால்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அமித் பாருக்கு சப்போர்ட்லாம் இல்லை. நான் இந்த சீசனில் ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேக் வச்சிருக்கேன்னா அந்த டேக் ஒவ்வொரு இடத்துல ஒருத்தர் ப்ரூஃப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்டில் இப்போ அமித் உட்காந்த வரைக்கும் அவன் ஒரு அம்மிக்கல்லாம் அவன் நகர, இந்த அம்மி எவ்வளோ அடித்தாலும் நகராது அப்படின்ற மாதிரி நேற்றுமே அவன் அந்த இவ்வளோ உண்மை தெரிஞ்சோ வெளில போய் உள்ளே வந்தப்புறமா அந்த அம்மி நகராம தான் அந்த இடத்துல உட்காந்து இருந்திருக்குன்னு சொன்னால் அதுதான் அவன் பாரு கூட சேர்ந்து இருக்கா மாதிரி நடித்தான். ஏன்னா இல்லைனா அவன் வெளில போயிடுவான்னு அவனுக்கு தெரியும். அப்போது பாரு மேலே தான் கேம் போகுதுன்னு வெளில போயிட்டு உள்ளே வந்தோடனே அவன் பாரு கூட சேர பார்த்தான். ஆனால் பாரு ஒரு லிமிட் தான் அவள் கூட வச்சிருந்தா, பெருசாக பழகலை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவள் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகி ஒரு அண்ணன் மாதிரி பழகினா, ஃப்ரெண்டு மாதிரி பழகினா, நம்ம அந்த ஸ்பேஸை பாருவும் கொடுத்தா, அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகினாங்க. நல்ல ஒரு மென்டோராக இருக்க மாதிரி அவனும் இருக்கிற மாதிரி நடித்தான், அவ்வளோதானே தவிர அப்போது அந்த இடத்துல பழகினவங்க எல்லாரையும் பாரு நம்பினா. ஆனால் பாரு கிட்ட பேசின எல்லாருமே அவள் பின்னாடி தான், அவளை முதுகில் தான் குத்தினாங்க. ஒன்று அவளை டைரக்டாக தாக்கின விக்ரமோ கனியோ அவளால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் முதுகில் குத்தின சாண்ட்ராவையோ அமித்தையோ வினோத்தையோ கமருதினியோ அவளால் அதேனா அவள் எதிர்பார்க்காத அந்த அடி விழும்போது ஏன் பிக் பாஸே அவள் முதுகில் தான் குத்தினாரு அப்படின்னு சொல்லும்போது எதிர்பார்க்காத அந்த அடினாலேயோ எதிர்பார்க்காத அந்த துரோகத்தினாலே தான் அவள் வெளியில் போனா அப்படின்னும் போது அவள் கேமை மிஸ் பண்ணிட்டு போனான்னு நான் சொல்ல மாட்டேன், கேமை விட்டுட்டு போனான்னு சொல்ல மாட்டேன், கேமை பிச்சை போட்டுட்டு போனா மற்றவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவளோட அந்த ராரியல் மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும். என்ன இருக்கும்னா
நான் வந்து உண்மையாக இருக்கேன், தப்போ சரியா நான் முகத்துக்கு நேராக பேசுகிறேன், என்ன மாதிரியே மற்றவங்க பேசிடுவாங்கன்னு நான் நம்பினல, அதுதான் என்னோட தப்பு அப்படிங்கிறது ரியலாக இருக்கவங்களுக்கான கோமாவாக இருக்கும். அதுதான் உங்களுக்கான ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் இருக்கும்னா அதே தான் பாருக்கும் நடந்தது. அவர் ரியலாக இருந்தா மற்றவங்களே அப்படி நினச்சா, எதிராளி எதிர்த்து நின்று பேசும்போது அவள் பேசிட்டா, விக்ரமோ கனியோ சபரியோ பேசிட்டா. ஆனால் கூட இருக்கவங்க வந்து தன்னை நம்பி தான் பேசுகிறாங்கன்னு இவளும் நம்பி பேசினா, அது சேண்ட்ரா ஆகட்டும் அமித் ஆகட்டும். ஆனால் அவனுங்க இவளை நம்ப வைக்கிற மாதிரி பேசிட்டு பின்னாடி முதுகுல குத்துனாங்கன்னா அதைத்தான் அமித்தும் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது, நேற்று பாரு அமருதின்னு சொன்ன உடனே நீ ஃபர்ஸ்ட் எழுந்து நின்று இருக்கணும்ல. நீ வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது கேக் வாட் எவர் சாப்பிடும்போது பாரு அமருதி இங்கே இருந்திருக்கணுங்களா, நான் மிஸ் பண்ணுறேன்னு சொன்ன நீ. அப்போ பிக் பாஸ் அந்த வாய்ஸ் சொல்லும்போது முதலால நீ இல்லை எழுந்திருக்கணும், நீ எதுக்கு எழுந்துக்கல அப்படின்றதே உன்னோடது சுயரூபத்தை சுயநலத்தை காட்டுது அப்படின்னு சொல்லும்போது, அரோரா அப்படியே கமருதீன் லைஃப்காக அவ்வளோ கவலைப்பட்டியேமா. அப்போ அவன் லைஃப் வெளில போயிடுச்சு போகல அப்படிங்கிறத மீறி அவனை வந்து ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ட்டாக பிக் பாஸ் சொல்கிறாருன்னா உனக்கே அந்த இடத்துல ஒரு நிற்க முடியல, அவனுக்கான ரெஸ்பெக்டை கொடுக்க முடியல, அவனுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்ண முடியல. ஏமா திவ்யா நீ அவ்வளோ நல்லவ மாதிரி பேசுவியம்மா, அப்படியே வந்து டெக்காரம் இது அதுன்னு பேசுவியே. அப்போ இந்த இடத்துல உன் டெக்காரம் என்னாச்சு, உன் டிசிப்ளின் என்னாச்சு, உன் டிக்னிட்டி என்னாச்சு அப்படின்னும் போது இதுதான் உன்னோட டிசிப்ளின், உன்னோட டர்ட்டியை தான் நீ டிசிப்ளின் டெக்காரம் அப்படின்னு சொல்லி மேல் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. எப்படி விஜேஎஸ் எல்லாருக்கும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்காரோ, நாங்கள் கொண்டு வந்த இந்த சீசன் பெஸ்ட் சீசன், நாங்கள் கொண்டு வந்த இந்த மிக்சர் கண்டென்ட்லாம் பெஸ்ட் கண்டஸ்டன்ட், இந்த சீசன் மாதிரி எந்த சீசனும் டிஆர்பி வரலன்னு உருட்டு சொல்லு, அந்த பிக் பாஸ் சொல்றதா சொல்லு அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு இருக்காரோ, அந்த உருட்டை தான் வந்து திவ்யாவும் அவளோட இந்த டி ஃபார் டர்ட்டி அப்படிங்கிறத தான் நான் இந்த சீசன்ல திவ்யாக்கு வைக்கிற பேரு, டர்ட்டி திவ்யா அப்படின்னும் போது அவ வாய் மட்டும்தான் எல்லாத்தையும் பேசும், ஆனால் வாயில மட்டும்தான் வடை சுடுவா, உள்ள ஒண்ணுமே இல்லைன்னா. நேற்று பிக் பாஸ் அவங்க 2 பேர் பேரை சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காவே அந்த உடம்பு அவங்களுக்கான பாடி லாங்குவேஜ் எழுந்து நிற்கிதுன்னா உங்களால ஏன் எழுந்து நிற்க முடியல திவ்யா அரோரா? இடுப்போலிக்குதா? என் கார் டாஸ்க்ல உட்காந்ததுனால டிடிஎஃப் வின் பண்ணி அரோராக்கு இடுப்போலி வந்துருச்சா, இல்லை வந்து பின்னாடி உட்காந்த பார்வை வந்துட்டு என்னது சிங்கத்தை வந்து கொகையில வச்சு வீரத்தை காட்டுறது வீரம் இல்லை, அதை வெளியில விட்டு வீரத்தை காட்டுன்னு சொல்லுவாங்க. அவளை வந்து அந்த கார் டாஸ்க்ல டார்கெட் பண்ணி அவள் பின் சீட்ல வந்து அப்படி காலையில வரைக்கும் உட்காந்துருக்கும் போது அவளை அந்த மாதிரி டார்கெட் பண்ணி, அதுவும் கூட 2 என்ன சுண்டலிங்களை வச்சுக்கிட்டு இந்த அரோராவையும் சுபிக்ஷாவையும் வச்சுட்டு நீ வந்து பண்ணல, அப்படி ஒரு டர்ட்டி கேம் நீ ஆடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஃபேக் ஓட்ஸ் வாங்கி தான் வந்திருக்கன்னு சொல்லும்போது, டி ஃபார் திவ்யா சாரி டர்ட்டி திவ்யா தான் நான் சொல்லுவேன், டிசிப்ளின் திவ்யான்னு நான் சொல்ல மாட்டேன்னும் போது பாருக்கான பெரிய வெற்றியா நான் இதை பார்க்குறேன். தேங்க்யூ.